அடிஷ்னல் டிஜிபியாக இருக்கக்கூடிய நபர் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி தர முடியுமா? முடியாது. முடியும். அதை தான் கேட்குறேன். அதாவது பூவை ஜெகன்மூர்த்தியார் சொல்லி தான் அந்த பையனை நாங்கள் கூட்டின்னு வந்தோம். ஜெகன்மூர்த்தியார் கைது, ஏடிஜிபி ஜெயராம் கைதுன்னு. இப்போ கைதே இல்லையே, என்ன பண்ண போறீங்க? ஒரு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு அதிகாரி தன்னுடைய வாகனத்தில் இது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது மிகப்பெரிய தவறு. இந்த பெண்ணோட பெற்றோர்கள் சரி ஓஞ்சாம்போதுன்னு விட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அது எங்கே போய் தெரியுமா முடியும்? அது ஒரு ஆணவ கொலையில் தான் போய் முடியும். ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு 650 கோடி சொத்து இருக்குதுன்றாரு. இவர் டாக்குமெண்ட்டாக பார்த்தாரு. ஏற்கனவே பல ரவுடிகள் வந்து ஸ்கிராப் எடுக்கிறதுல பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு, பெரிய கொலைலாம் நடந்திருக்கு. பிபிஜி குமரன் கொலையே அப்படி தான். லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவர் எம்எல்ஏவாக இருக்கார். அவரால் மிரட்டப்படுவாங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட பயந்து கூட இவர் செய்யலைங்க ஐயான்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கலாம்ல. உங்களுடைய ஆதரவு, எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டுமே. நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.